முடிஞ்சு 12ஆந்தேதி வந்து மஞ்சள் நீர் விளையாட்டு தான். மேக்ஸிமம் சொல்லப்போனால் இந்த ஊரில் வந்து எனக்கு இது எங்கள் அப்பா பிறந்த ஊருங்கிறனால எனக்கு வெறும் அண்ணன் தம்பிங்க தான் அதிகம். 3 பொம்பளை பிள்ளைங்க மேலே தான் தண்ணி ஊற்றிட்டு அலைஞ்சேன். இதுங்களுக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஜாலியாக தண்ணி ஊற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க. நாங்களும் ஓரளவு ஜாலியாக தான் இருந்தோம். இந்த பாட்டு வந்து நல்லா அழகா அபர்ணாவை காணோம். அபர்ணா பாவம் அந்த கைத்தனை செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மா கூட எங்கள் கூட தான் இருந்தாங்க. என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவளுமே சூப்பராக என்ஜாய் பண்ணா. மஞ்சள் தண்ணி ஆட்டம் முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு நைட்டு ஆர்கெஸ்ட்ரா தான். என்ன சாப்பாடுனா சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் வச்சு செஞ்சுருந்தோம். ஃபேமிலியோட எல்லோருக்கும் சாப்பிட்டோம். என் தம்பி நாங்கள் 5 பேர், என் தங்கச்சி ஃப்ரெண்டுங்க எல்லாமே. சிக்கன் பிரியாணி, முட்டை கிரேவி, ரைத்தா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு எங்கள் அக்காவும் செஞ்சிருந்தா. சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து லாஸ்ட்டு ஃபைனலுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது வந்து ஃபினிஷப்பில் வந்து கொடுக்காமல திரும்பி ரிமூவ் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்துருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து ஆர்கெஸ்ட்ராவுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். காப்பிரைட் இஷ்யூ இருந்ததுனால அதிகமாக மோஸ்ட்லி வந்து பாட்டு வந்து நான் ஆட் பண்ணாமே தான் பண்ணியிருக்கேன். சூப்பராகவே போயிருந்துச்சு. கரெக்டாக ஒரு 11, 12 மணி வரையும் ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் பசங்க வந்து சண்டை போட்டுச்சு. திருவிழாவுக்கு மறுநாள் தான் 12ஆந்தேதி 5வது மாதம் 2025. இதே நாள் தான் எங்கள் அண்ணனோட பிறந்த நாளும். அப்படியே சிம்பிளாக வந்து ஆளுக்கு 50 கலெக்ட் பண்ணி ஒரு 1/2 kg வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து வாங்கி எல்லோரும் ஜாலியாக வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கேக்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஓவராகவே ஹாப்பியாக இருந்துட்டோம். எங்களை வந்து நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃப்ளக்ஸு தான் எங்களை வந்து அதிகமாக கண்ணு வச்சது.
நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தாலும் முறையாக பண்ணியிருந்தோம், யாரையும் மிஸ் பண்ணாமல். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் வந்து விட்டுட்டோம், இடம் பத்தலைங்கிறனால. அவங்களும் எதுவும் கோச்சிக்கல. ரொம்பவும் சூப்பராகவும் நம்மளோட வந்து திருவிழா வந்து போணுச்சு. நீங்களும் எங்களோட சேர்ந்து திருவிழா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து நம்மளோட வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல்.